என் அருமை செல்வங்களுக்கு வணக்கம் சொல்வதற்கு முன் கடவுளுக்கு வணக்கம், அப்புறம் உங்களுக்கும். தாத்தா, நீங்கள் ஒரு வீடியோவில் கிருபானந்த வாரியாரை பார்த்தீங்க. அவர் வந்து என்னுடைய நண்பர். அவர் என்னோட அதிகமாக பழகுவார். என் வீட்டு எதிரில் போகும்போதெல்லாம் என்னை சந்தித்து சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கிறீங்களா விட்டு என்னை தட்டி கொடுத்துட்டு ஓடுன்னு ஓடுவார். அவர் வேலையை பார்த்தல எங்கேயும் கோயிலுக்கு அங்கே போயிட்டு அங்கங்கே கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கோ அது அங்கே பிரசாரம் பண்ணுறதுக்கோ அவர் ஓடிவிடுவார். இது தினம் நடந்து கொண்டு இருக்கும். எனக்கு ரொம்ப பழக்கமான நண்பர் கிருபானந்த வாரியார். ஒரு முறை கிருபானந்த வாரியார் ஒரு இடத்துல பிரசங்கம் கலாட்சேபம் பிரச்சாரம் பண்ணி இருக்கும்போது அவர் மேலே விரோதம் கொண்ட அவரை பிடிக்காத யாரோ ஒருவன் ஒரு மொட்டை கடிதாசு எழுதி அதை அவரிடம் யார் மூலியமாவோ அதை அவரிடம் சேர்க்க வைத்தான். அவர் பேசினே இருக்கும்போது இந்த மொட்டை கடிதாசை பிரித்து பார்த்தால் டேய், கடவுளை பற்றி ரொம்ப பேசினுக்கிறிய, நீ கடவுளை பார்த்துக்கிறியாடா, உன்னால் கடவுளை எங்களுக்கு காட்ட முடியுமாடா, வாடா போடா அப்படின்னு எழுதியிருந்தான் யாரோ. ஆனால் அதுக்கு கீழே வந்து இப்படிக்கு அவனுடைய பெயரை அவனை குறிப்பிடவில்லை. அதை பார்த்த கிருபானந்த வாரியார் கோபப்படாமல் ஒரு சகோதரன் இந்த மொட்டை கடிதாசை எழுதியிருக்கிறார், அதற்கு கீழே அவருடைய பெயரை எழுதவில்லை. அவர் அதில் என்ன குறிப்பிட்டிருந்தார் கேட்டிருந்தார் என்றால், டேய், நீ கடவுளை பார்த்துக்கிறாடா, கடவுளை பற்றி ரொம்ப பேசுகிறிய, கடவுளை பார்த்துக்கிறாடா, அந்த கடவுளை எங்களுக்கு காட்ட முடியுமாடா உனக்கு அப்படின்னு எழுதியிருந்தான். அதுக்கு அவர் கிருபானந்த வாரியார் அந்த கூட்டத்திலேயே சொன்னார், யாரோ ஒரு நண்பர் இந்த மாதிரி எழுதியிருந்தார், நீ கடவுளை பார்த்துக்கிறியாடா, கடவுளை காட்ட முடியப்படான்னு சொல்லிட்டு. அதுக்கு கிருபானந்த வாரியார் அவனுக்கு ஒரு பதில் சொன்னார், தம்பி, உனக்கு தைரியம் இருந்தால் எழுந்து நின்று உன் தலையில் இருக்கிற மூளையை எனக்கு காட்டு, நான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று நான் காட்டுகிறேன் என்று சவால் விட்டிருக்கிறார். என்ன சொன்னார், உன் தலைகிற மூளையை, பிரெயினை எனக்கு காட்டு, நான் உனக்கு கடவுளை காட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அப்படின்ட்டு ஒரு வீடியோவில் நீங்கள் சொன்னீங்க தாத்தா. அப்புறம் நீங்கள் எங்களுக்கு நாங்கள் அணுக்கள், கண்ணுக்கு தெரியாத அணுக்கள், அதை பற்றி நீங்கள் அதிகமாக பேசியிருக்கிறீர்கள். அந்த அணுக்களை நாங்கள் பார்க்க வேண்டும், உங்களால் காட்ட முடியுமா தாத்தா என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு ஒரு விளக்கை காட்டி, ஒரு மின்சார விளக்கை காட்டி, அந்த மின்சாரம் விளக்கு எரியும் பொழுது அது உள்ளே பிரகாசமாக ஒளி விட்டு கொண்டு இருந்ததல்ல அல்லவா, அதுதான் எலக்ட்ரான், புரோட்டான்ஸ், ஆட்டோம்ஸ் அப்படின்னு சொன்னீங்களே தாத்தா. நாங்கள் எங்கேயோ இருக்குது பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு கேட்டோம், நீங்கள் அதை காட்டிட்டீங்களே தாத்தா. நாங்கள் எதை கேட்டாலும் நீங்கள் காட்டுவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் தாத்தா எங்களுக்கு அணுக்களை காட்டினீர்கள், கடவுளை பார்க்க முடியாது சொல்கிறீங்களே, அணுக்களை பார்க்க முடியாது, அந்த அணுக்களையே நீங்கள் எங்களுக்கு காட்டி விட்டீர்களே, கடவுளையும் பார்க்க முடியாது என்று சொல்வார்கள். உங்களால் எங்களுக்கு கடவுளை காட்ட முடியுமா தாத்தா என்று கேட்டோம். அதற்கு செல்வங்களே,
நான் கடவுளை காட்டுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் எதையோ காட்டிட்டு இதான் கடவுள்னு சொன்னீங்களே, என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை தாத்தா. என் அன்பு செல்வங்களே, நான் உண்மையை தான் சொன்னேன். கல்லையும் மண்ணையுமாக காட்டி இதுதான் கடவுள் என்று சொன்னேன். அவைங்க அணுக்கள். ஆடு மாடுகளையும் மனுஷர்களையும் காட்டி தானே நான் இதுதான் கடவுள், இவன் தான் கடவுள் என்று சொன்னேன். அதில் தவறு இல்லை. உண்மையிலேயே அவைகள் தான் கடவுள். தாத்தா என்ன தாத்தா நீங்கள் திருப்ப ஆடு மாடு யானை குதிரை மனுஷன் எல்லாரையும் காட்டு கடவுள் சொல்கிறீங்களா தாத்தா? ஆம் சொல்லுவாங்களே, உயிரினங்கள் அவைகளெல்லாம் உயிரினங்கள். அந்த அந்த உயிரினங்களுக்கு உள்ளே என்ன இருக்கிறது? உயிர் இருக்கிறது. உயிர் என்றால் என்ன? கடவுள். கடவுளுடைய பாகத்தில் ஒரு துண்டு, ஒரு பீஸை எடுத்து நமக்கு மனிதர்களுக்குள்ளேயோ மாடுகளுக்குள்ளேயோ யானை குதிரை இவைகளுக்குள்ளேயும் அந்த உயிர் என்பது இருக்கிறது. உயிர் என்றால் என்ன? கடவுள். அந்த உயிர் எங்கேருந்து வந்தது? கடவுள் கிட்டேருந்து வந்தது. அந்த உயிர் எங்கே இருக்கிறது? மனிதருக்குள்ளேயும் மாநிலத்துக்குள்ளேயும். ஆடு மாடு யானை குதிரை எல்லாம் சொன்னா இல்லையா, அவங்களாம் உயிராக இருக்கிறது. அந்த யானை குதிரை இவைகளுக்கு உள்ளே கடவுள் இருக்கிறார். கடவுள் இருப்பதனால தான் அவைகள் நடமாடிக்கொண்டு இருக்கிறது. அந்த கடவுள் அந்த யானை அந்த மிருகங்களுக்குள்ளேயும் மனிதனுக்குள்ளேயும் இருந்து கொண்டு மறைமுகமாக அவர் உள்ளே இருந்து கொண்டு மனித வடிவிலே அவர் காணப்படுகிறார். யானை குதிரை அனிமல்ஸுகள் இவர்கள் வடிவத்தில் கடவுள் நமக்கு காட்சி அளிக்கிறார். நீங்கள் பார்க்கும் பறவைகள் கடவுள். நீங்கள் பார்க்குறீங்களா? அந்த பறவைகள் கடவுள். நீங்கள் பார்க்குற யானை பூனை அப்புறம் என்ன ஆகுது? பானை. இன்னும் பானை இல்லை, பானையில் இந்த பானை சட்டி பானை அதெல்லாம் அணுக்களால் ஆக்கப்பட்டது. அவைகளை நான் கடவுள் என்று சொல்லவில்லை. அவைகளெல்லாம் கடவுளால் உருவாக்கப்பட்ட அணுக்கள். அந்த அணுக்கள் இந்த உயிராற்ற பொருட்களில் அணுக்கள் இருக்கிறது. உயிருள்ள அத்தனையும் கடவுள். பாருங்கள், ஒரு மீன் தொட்டியில் கடலில் விளையாடி கொண்டு இருக்கிறது நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா? அது கடவுள் அந்த மீன் வடிவத்தில் அங்கே காட்சி அளிக்கிறார். நம்ம அந்த மீனை பார்க்கணும் இல்லையா? கடவுள் அந்த மீன் வடிவத்தில் அங்கே இருக்கிறார். அந்த மீனுக்குள்ளே உயிர் இருக்கிறது அல்லவா? உயிர் என்றால் என்ன? கடவுள். கடவுளுடைய ஒரு பாகம் தான் உயிர். கடவுள் தான் உயிர். அந்த உயிரை எல்லா உயிரினங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். கொடுத்துவிட்டு அந்த வடிவத்தில் அவர் நடமாடிக்கொண்டிருக்கிறார். நாம் பார்ப்பதெல்லாம் கடவுள். கடவுள் நாம் பார்ப்பது என்ன பார்க்கிறோம்? ஒரு நாயை பார்க்கிறோம். அந்த கடவுள் நாய் வடிவத்தில் நடமாடிக்கொண்டு இருக்கிறார். ஆமாவா தாத்தா? என்ன தாத்தா நீங்கள் கடவுளை காட்டினா கேட்டாக்கா ஆடு மாடு குதிரை யானை இதுங்களெல்லாம் காட்டிட்டு தான் கடவுள்னு என்னை ஏமாற்றிட்டீங்களேன்னு பார்த்தேன் தாத்தா. நான் ஏமாற்ற மாட்டேன் தாத்தா. செல்வங்களே, நான் ஏமாற்றவில்லை. கடவுள் அந்த உயிரினங்கள் வடிவத்தில் காணப்படுகிறார். அதை தாத்தா, எங்கள் தாத்தா எங்களை ஏமாற்ற மாட்டார். பொய் சொல்லிட்டு நான் தப்பிக்கவில்லை என்று சொன்னார். நீ கேட்ட கடவுளைகளால் காட்ட முடியும் கேட்டதுக்கு எப்படி காட்டுதுன்ட்டு கடவுளை காட்டுன்னு சொல்லிட்டு நான் தப்பித்து ஓடவில்லை. உள்ளதை சொன்னேன். ஆனால் ஒரு இழி போச்சு பாருங்க, ஃப்ளாய்.
ஆ அது வந்து வந்து நான் உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் இல்லையா, அந்த இறைவன் அந்த வடிவத்தில் என்னை வந்து அப்படி பார்த்துட்டு போகிறார். என்னை வந்து அப்படி டச் பண்ணிட்டு போகுது. எஸ், கடவுள் வந்து அந்த வடிவத்திலே இருக்கிறார். அதுக்கு பெயர் வச்சுட்டுக்கிறோம். ஆனால் அது என்ன? உயிர். கடவுளின் உயிர் அது இருக்கிறது. அந்த உயிர் எப்படி இருக்கிறது? அது ஃப்ளை, ஹவுஸ் ஃப்ளை மாதிரி பறந்து கொண்டு இருக்கிறது. சின்ன கொசு மாதிரி காட்சி அளிக்கிறது. அது உள்ளே என்ன யார் இருக்கிறது? கடவுள். அதை தான் நான் சொன்னேன். சரிங்க தாத்தா, நீங்கள் நல்ல தாத்தா. நன்றிம்மா. ஓகே, தாத்தா ஏதாவது சொன்னால் எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒருவேளை தவறாக ஏதாவது தெரிஞ்சு கொண்டு உங்களுக்கு சொன்னால் தாத்தா உங்களை ஏமாற்றவில்லை விட்டதாக நினைக்காதீர்கள். மனிதன் தவறு செய்யக்கூடியவன். எனக்கு ஏதோ ஒரு உண்மையை தெரிஞ்சிருக்கும், அதை உங்களுக்கு சொன்னேன். ஒருவேளை அது பொய்யா இருந்தால் அது எனக்கு அப்பாற்பட்டது. என்னை அறியாமலே நான் ஏதாவது தவறு சொல்லிப்பேன், பொய் சொல்லியிருப்பேன். நான் பொய் சொல்லலை, எனக்கு தெரிஞ்சதை சொன்னேன். அது பொய்யா இருந்துக்கலாம். தாத்தா நீங்கள் பொய் சொன்னால் கூட மெய் தாத்தா. ஓகே சொல்லுங்க. ஓகே, தெரிந்து கொண்டீர்களா? யானையும் எலியும் பூனையும் அதை காட்டி நான் கடவுள் என்று சொன்னேனால இவைகள் தான் கடவுள் என்று. அவைகள் உயிராக இருக்கிறது, நடமாடுகின்றது. எப்படி நடமாடுகிறது? அந்தந்த வேடத்தில், அந்தந்த உருவத்தில். பூனை மாதிரியும் எலி மாதிரியும் சிங்கத்தை மாதிரியும் சிறுத்தை மாதிரியும் அது உருவெடுத்துக்கொண்டு உலகத்தில் நடமாடிக்கொண்டு நம்மளை கண்காணித்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், ஒருவர் போனார், நான் ஏதோ உங்ககிட்ட பேசியிருக்கிறேன் சொல்லிட்டு என்னை பார்த்துன்னு போனார். அவர் வந்து என்னை பார்த்துன்னு போனார். அந்த மனிதன் வடிவிலே கடவுள் என்னை பார்த்து கொண்டு போனதாக நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையும். ஓகே செல்வங்களே, மீண்டும் சந்திப்போமா?